தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அடையாளம் கொடுத்தவரா அண்ணாமலை? அண்ணாமலை தேசிய தலைமையால் ஓரங்கட்டப்பட்டாரா? பாஜக மீது அதிருப்தியில் அண்ணாமலை உள்ளாரா? அண்ணாமலை புது கட்சி தொடங்க உள்ளாரா? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இது ஒன்னொன்னையும் இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அண்ணாமலை அடையாளம் கொடுத்தாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக இருக்கும்போதே பாஜக ஒரு பேசுபொருளாக மாறிடுச்சு. ஓகேங்களா? பாஜகவோட மூமெண்ட்ஸ் அப்பயே கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்முருகன் வந்தார், 4 எம்எல்ஏ கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்தார். அண்ணாமலையால் அப்போ பாஜகவுக்கு வளர்ச்சியே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அப்படி நான் சொல்ல வரல. அண்ணாமலையால் கண்டிப்பாக பாஜகவுக்கு ஒரு growth, ஒரு ஏறுமுகம் இருந்துச்சு. அதை மறுக்கவே கிடையாது. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் எல்முருகனுக்கும் கொடுக்கப்படாத அந்த பிம்பம் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அது ஒட்டுமொத்த பாஜகவுமே அந்த பிம்பத்தை கட்டமைச்சிச்சா இல்லை அண்ணாமலையோட டீம் அதை செஞ்சதா அப்படிங்கிறது தனி விவாதம். ஆனால் அண்ணாமலைக்கு அப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சு. அதனால 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று பாஜக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதை அண்ணாமலையால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே உருவாக்க பார்த்தாங்க. சட்டமன்ற எலெக்ஷன் அண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டுலையுமே அண்ணாமலை படுதோல்வி அடைஞ்சார். ஸோ அண்ணாமலையோட தோல்வி என்ன காட்டுது அப்படின்னா, 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றா பாஜக இல்லை. அண்ணாமலை பாஜகவோட பெரிய கட்சியாக வளர்க்கலை. அண்ணாமலை ஊதி பெருக்கப்பட்ட பிம்பம் தான். அண்ணாமலைக்கு பெரிய ஓட் பேங்க் கிடையாது. அவர் பின்னாடி பெரிய யங்ஸ்டர்ஸ் கூட்டம் கிடையாது அப்படிங்கிற உண்மை வெளியில வந்துச்சு. ஆனா அதுக்காக அண்ணாமலை பின்னாடி யங்ஸ்டர்ஸ் கூட்டமே இல்லையா, ஓட் பேங்கே இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் அப்படி சொல்ல. டெஃபினட்டா அண்ணாமலைக்கு பின்னாடி ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டமும் இருக்கு, ஒரு ஓட் பேங்க்கும் இருக்கு. ஆனா அது இந்த 2 திராவிட கட்சிகளை வீழ்த்தும் அளவுக்கு வலிமையா இல்லை கன்சாலிடேட் ஆகலை. ஸோ அதுதான் இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன பண்ணார் அப்படின்னா, அதிமுகவுக்கு மாற்று பிஜேபி தான், இனி களம் திமுக விசஸ் பாஜகன்னு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை அண்ணாமலை வச்சாரு. ஸோ அதன் மூலியமா திமுகவை ரொம்ப பயங்கரமா எதிர்க்க ஆரம்பிச்சாரு. ஸோ இனிமே திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை நம்பின கூட்டத்துல ஒரு சின்ன பகுதி அண்ணாமலை பக்கம் நகர ஆரம்பிச்சது. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் என்ன பிளஸ் பாயிண்ட் பாஜக கிடைச்சிச்சு அப்படின்னா, அதுவரை பாஜக ஒரு உயர் சாதியினர் கட்சி, பிராமணர்களுக்கான கட்சி அப்படிங்கிற பிம்பம் உடைக்கப்பட்டு அது எளிய மக்களுக்கான கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா அதற்கான போதிய அவகாசம் தேசிய தலைமை கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை அந்த அவகாசத்தை தேசிய தலைமை கொடுத்திருந்தால் அண்ணாமலை கட்சியை இன்னும் கடைமட்ட தொண்டர்கள் வரை கொண்டு போயிருப்பாரு. ஓகே, எண்மண் எண் மக்கள் யாத்திரை அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா, கிராமங்கள் தோறும் கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஐடியால அதை செஞ்சாரு. அது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன் விஜயகாந்தால எடுத்த எலெக்ஷன்லேயே ஒரு 8-9% வாங்க முடிஞ்சது அப்படின்னா, விஜயகாந்துக்கு வில்லேஜ் சைடு இருக்க ஓட் பேங்க் ரொம்ப பெருசு. ஸோ அது மாதிரி வில்லேஜ் சைடு கட்சியை கொண்டு போனால் தான் அது லாங் டேர்ம் நிற்கும். ஏன் அப்படின்னா சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு லாங் டேர்ம் பார்ட்டி சக்ஸஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்ல ஐடியாவே கிடையாது. அவங்க 1 or 2 எலெக்ஷனுக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க விஜயோட தாவேகா பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டிக்குள்ள வாங்கின வாக்குகளை கம்பேர் பண்ணும்போது வில்லேஜ் சைடு அர்பன், ரூரல் அர்பன்லாம் போனீங்க அப்படின்னா தாவேகா பெருசா அங்கே சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா கிராமங்கள் பக்கம் அந்த கட்சி அவ்வளோ பெருசா போய் சேரலை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ பாஜகவை கிராமங்கள் தோறும் கொண்டு போய் சேர்க்கணும், எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துல அண்ணாமலை எடுத்த அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான டூல் தான். ஆனா அண்ணாமலைக்கு போதிய அவகாசம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு உட்கட்சி பூசல். ஏன்னா அண்ணாமலை தான் பாஜக, பாஜக தான் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக ஆரம்பிச்சது அந்த கட்சியில இருக்க சீனியர் லீடர்ஸ்க்கே பொறுக்கல. ஸோ அதனால இன்டர் பாலிடிக்ஸ் நிறைய பண்ணிட்டு அண்ணாமலைய வீழ்த்தும் வேலைகள் நிறைய நடந்துச்சு. இது இல்லாம திமுகக்கு மாற்று பாஜக தான் அப்படின்னு அண்ணாமலை நிறுவ பார்த்தாருன்னு சொன்னாங்களா, அதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா ஏடிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா? ஏடிஎம்கே வீக்கெண்ட் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா அவங்க எல்லாம் டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. அட்டாக் பண்ண ஆரம்பிக்கவும்
ஒரு ஸ்டேஜுக்கு மேல எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியில வந்தாரு. பட் ஏடிஎம்கே தேவையில்லை, பிஜேபி இண்டிவிஜுவலாவே சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து தேசிய தலைமைக்கு அண்ணாமலையால் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படிதான் வந்து அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை பிஜேபி தனி டீமா ஃபேஸ் பண்ணுச்சு வித்தவுட் ஏடிஎம்கே. ஆனா அந்த எலெக்ஷன்ல அண்ணாமலையே அங்க வெற்றி பெறல. ஏன்னா அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்த சர்வேல அண்ணாமலை டெஃபினட்டா வின் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் அப்படி இல்லை. அதனால அண்ணாமலையோட இந்த தோல்வி இன்னும் இந்த 2 திராவிட கட்சிகளை அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கு. பிஜேபி இன்னும் அந்த கோட்டையை தகர்க்கும் அளவுக்கு வலிமை பெறல அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து மக்களுக்கு காட்டுச்சு. ஸோ இதன் பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேசிய தலைமை வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கேவோட திரும்ப கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி வச்ச டிமாண்ட் என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இருந்தாங்க அப்படின்னா இந்த சுமூகமா போகாது, இந்த அலைன்ஸ் வந்து மக்கள்கிட்ட ஜெல் ஆகாது அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வைக்கப்படவும் அண்ணாமலை கட்சியோட விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டப்பட்டார். ஆனா அண்ணாமலைக்கான ஃபேன் பேஸ் வந்து மற்ற பிஜேபி லீடர்ஸை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் மிக பெருசு. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்க, அவர் அமித்ஷா வந்து ஒவ்வொரு நிர்வாகிகள் பேர் சொல்றாரு. அண்ணாமலை அப்படின்னு அவர் நேம் சொன்னோன்னா ஒரு பெரிய கரகோஷம், ஒரு சத்தம் எழுந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பெரிய சத்தம். ஒரு நீண்ட நேரம் அது வந்து மெயின்டைன் ஆச்சு. ஸோ அது வந்து அண்ணாமலைக்கு இங்க இருக்க அந்த செல்வாக்கை காமிக்குது. தட் மீன்ஸ் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. ஆனா அந்த செல்வாக்கு இந்த 2 திராவிட கட்சிகளை தோற்கடிக்கும் அளவுக்கு இல்லை. காரணம், அந்த செல்வாக்கு பெருசா வளரும் அளவுக்கு தேசிய தலைமை அண்ணாமலைக்கு போதிய அவகாசமும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை போதிய டைம் கொடுத்திருந்தால் அண்ணாமலை வந்து அந்த சக்சஸ் அவர் நினைச்ச சக்சஸை அட்டைன் பண்ணியிருக்க வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த சூழல்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கட்சியோட இன்னர் பாலிடிக்ஸ் அண்ட் ஏடிஎம்கே ப்ரெஷர், இதனால அண்ணாமலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓரங்கட்டப்பட்டார். இந்த டைம்ல தான் 2026 எலெக்ஷன் நடந்துச்சு. ஆனா அந்த எலெக்ஷன்ல அண்ணாமலை பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல, பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. பேருக்காக 1-2 இடங்கள்ல கேம்பெயின் பண்ணாரே தவிர அவர் ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கி ஒர்க் பண்ணல. அண்ணாமலை கொஞ்சம் அதிருப்தியில இருக்காரு. ஏன்னா ஐபிஎஸ் போஸ்டிங்ல இருந்து அவரை ரிசைன் பண்ண சொல்லி இங்க கூட்டு வந்துட்டு இப்படி டம்மியா உட்கார வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ணாமலையோட ஃபாலோவர்ஸ்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அண்ணாமலையும் அதை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டைமிங்ல நம்ம தனி கட்சி ஆரம்பிச்சாதான் சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அண்ணாமலை வராரு. இன்னைக்கு தேதியில அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு பேர் கூட தமிழக மக்கள் சக்தி இயக்கம் அப்படின்ட்டு ஒரு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அண்ணாமலை 2026 அசம்பிளி எலெக்ஷனுக்கு அப்புறம் புது கட்சி தொடங்குவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போன வருஷம் செப்டம்பர் மாசமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதோட ஸ்கிரீன்ஷாட்டை வந்து இப்போ நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன், நீங்க பாருங்க. ஸோ அப்பயே நம்ம கணிச்சிட்டோம், கரெக்டா அந்த பதிவிலேயே எழுதியிருப்போம், எலெக்ஷனுக்கு பிறகு புது கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் அதில் பேசியிருப்பேன். ஸோ 2026 எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாசம் கூட ஆகலை. இப்போ வந்து அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படிங்கிற ஒரு டிபேட்டும், அதுக்கு தமிழக மக்கள் சக்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு நேம் வைக்க இருக்கதாகவும் பேச்சு அடிபட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கட்சியோட பேர் எந்த அளவுக்குன்னு தெரியல, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்க முனைப்பா இருக்காரு அப்படிங்கிறது 100% உண்மை. இதுக்கு இடையில தேசிய தலைமை அங்கிருந்து அண்ணாமலைக்கு ஒரு ப்ரெஷர், தனி கட்சி ஆரம்பிக்காதீங்க, கட்சியோட இருங்க, உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையில தேசிய தலைமை ஜெயிச்சா இந்த கட்சி ஆரம்பிக்கும் பணி வந்து கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கப்படும். இல்லை அண்ணாமலை நான் தனியா போறேன்னு டிசைட் பண்ணிட்டார் அப்படின்னா டெஃபினட்டா தனி கட்சி ஆரம்பிப்பாரு. அது 1 or 2 monthsல நமக்கு அதுக்கான விஷயங்கள் தெரியும். அண்ணாமலையோட பர்த்டே ஜூன் மாதம் வருது. ஸோ அந்த டைமிங்ல கட்சியோட அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சந்தேகம். வந்தால் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை, பட் எனக்கு சந்தேகம். ஏன்னா அஃபிஷியலாக அவர் வந்து பிஜேபியிலேருந்து வெளியில போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ஒரு டைம் கேப் எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த புது கட்சி அப்படிங்கிற கான்செப்டை அவர் பேசுவார். ஸோ அதுக்கு இட் டேக்ஸ் டைம், ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இப்போதைக்கு அதுக்கான பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி அண்ணாமலை புதுக்கட்சி தொடங்கி விட்டார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது, சிலர் வந்து விஜயோட அலையன்ஸுக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. சிலர் வந்து
சோலோவா நிற்பார் அப்படின்னு பேசுறாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். அரசியல்ல நம்ம எதையும் கணிக்க முடிய வாய்ப்பு இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் விஜய்க்கு அகைன்ஸ்டான ஒரு பாலிடிக்ஸை கையில் எடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலை அண்ட் நாம் தமிழர் சீமான் அவங்களோட அலையன்ஸ் ஃபார்ம் ஆக கூட வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு. ஏன்னா அண்ணாமலை வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற இடங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி ஸ்டேட் பாலிடிக்ஸ், மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேசியம் கலந்து பேச ஆரம்பிப்பார். ஓகேங்களா? தேசியம் கலந்து இந்த மாநில சுயாட்சி, தமிழ்நாட்டுக்கான உரிமை, தமிழக மக்களுக்கான உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த டெஃபினட்டாக பேச ஆரம்பிப்பார் அப்படின்னு நான் கணிக்கிறேன். ஓகேங்களா? இட் மேபி ராங்காக கூட போகலாம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா சீமானோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா சீமானோட ஐடியாலஜிக்கு ரொம்ப வெளியில போய் அண்ணாமலை பேச மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயங்கள்ல கன்வின்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாம் தமிழருக்கும் ஓட் பேங்க் வந்து 8%லேருந்து 3.9 வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கு. ஸோ நாம் தமிழருக்கான அந்த பொலிட்டிக்கல் தமிழ் தேசியம் அதை பேசக்கூடிய ஸ்கோப்பும் கம்மியாக இருக்கு. ஏன்னா அதை விஜயும் பேசுவதால் ஒரு எதிர்ப்பு அரசியல் சீமானால வைக்க முடியாது. ஏன்னா சீமானோட நாலேஜ் படி பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து தமிழன். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டை தமிழர் ஆள ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ அவரோட கோர் ஐடியாலஜியை அங்கே அடி வாங்கும் போது விஜய்க்கு எதிராக என்ன மாதிரியான பாலிடிக்ஸை நாம் தமிழர் கையில் எடுப்பார் அப்படின்னு தெரியல. அது சீமானை நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஆடுக்கும் மாடுக்கும் தான் பாலிடிக்ஸ் பண்ணவர். ஸோ அவர் உட்காந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை உட்காந்து டிஃபைன் பண்ணி இப்படி தான் பேசலாம், இதை தான் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதை நமக்கு சொல்லணும். அது வரைக்கும் நமக்கு கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அண்ணாமலை சீமானுக்கான அலையன்ஸ் பாசிபிள் இருக்கு. அட் த சேம் டைம் சீமான் வந்து டிஎம்கேவோட அலையன்ஸுக்கு போகக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. டிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் இருக்கு. ஸோ ஒரு பெரிய கன்ஃபியூஷனான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்களுக்கே வந்து பிளான் இசட் வரைக்கும் வச்சிருப்பாங்க. எந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. டைம் நெருங்க நெருங்க தான் எந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்கு, எந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன மாதிரியான ப்ளஸ் அண்ட் மைனஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம அப்போதான் சொல்ல முடியும். எனிவே அண்ணாமலை புதுக்கட்சி தொடங்கும் வேலையில் இருக்கார். அதை நம்ம வந்து போன வருஷமே கணிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிப்போம். ஒருவேளை அண்ணாமலை நியூ பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.